இந்த ஆஷூரா என்பது முஹர்ரமுடைய 10ஆம் நாள். அது துக்கத்திற்குரிய நாளா அல்லது அது ஒரு சாதாரணமான நாளா, மகிழ்ச்சிக்குரிய நாளா? மகிழ்ச்சி என்று சொன்னால் கொண்டாடுவதற்குரிய நாள் இல்லை. பொதுவாக ஒரு மகிழ்ச்சி என்பது ஏதாவது ஒரு வெற்றி பெற்று விட்டால், தேர்வுகளை வெற்றி பெற்று விட்டால், நமக்கு பிடித்தவர்கள் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் ஒரு சந்தோஷம் வரலாம். அது போன்ற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளா அல்லது இன்றைய நாள் துக்கத்திற்குரிய நாளா என்பதை நாம் புரிய வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நிறைய வரலாற்றிலே சிறப்புமிக்க சம்பவங்கள் நடந்த நாள் தான் முஹர்ரமுடைய 10ஆம் நாள். அதில் நிறைய வெற்றிகளை குறிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நிறைய பார்க்கலாம். அதில் முதலாக நாம் பார்க்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக இருக்கிறது. நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார்கள். அல்லாஹ் இந்த பூமியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வருகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்கள். நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிவிட்டேனே, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிவிட்டதாக அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள், தௌபா செய்கின்றார்கள். அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம்தான் இன்றைய தினம். எனவே அது அதாவது மகிழ்ச்சிக்குரிய நாளாகத்தான் இருக்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அல்லாஹ்வுடைய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்ட இந்த நாள் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய நாள். அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பணியை அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்யும் பொழுது மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். மக்கள் அவருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே கடுமையான வேதனைகளை கொடுக்கின்றார்கள். இந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அதாப் வருகின்றது, தண்ணீர் பூமியிலிருந்து கொப்பளிக்கின்றது. அந்த கப்பல் மேலிருந்து அந்த தண்ணீருக்கு மேலாக செல்லுகின்றது. மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அந்த கப்பல் சென்று அடைந்து கரையை கடந்த தினம்தான் இன்றைய தினம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுங்கள். எனவே அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். சரி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படுகின்றார். நமக்கு வரலாறு தெரியும். நம்ரூத் என்ற அந்த கொடுங்கோல அரசரால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதிற்கு எதிராக செயல்பட்டார். அதாவது அவர் எதிராக தௌஹீதுடைய அந்த கொள்கையில் இருந்தார்கள் என்பதற்காக அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? ஏகத்துவத்தை அவர்கள் போதித்தார்கள் என்பதற்காக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார்கள் நம்ரூத் என்ற அரசனால். அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து மீண்ட தினம் இன்றைய தினமாக இருக்கின்றது. காப்பாற்றப்பட்ட தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்கள் தங்களுடைய மகன்களை விட்டு பிரிந்து இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சோகம் அது. அழுது அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அந்த அவர்களுடைய அனைத்து மகன்களோடு ஒட்டுமொத்தமாக சேர்ந்த தினம் இன்றைய தினம் என்பதாக சொல்லப்படுகின்றது. 18 ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டு நோயில் இருந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய தினத்தில் தான் ஷிஃபாவை பெற்றார்கள் என்பதாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படியாக நிறைய சம்பவங்கள் பார்த்தால் அதிலே பிரபல்யமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் எத்தனை பெரிய கொடுமைகளை செய்து வந்தார் அந்த மக்களின் மீது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவர் என்ற ஏகத்துவ பணியை செய்தார். அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்யப்படுவது ஃபிரௌன் அவன் தனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற அந்த மமதையிலே அவன் செய்த கொடூரங்கள் மிகப்பெரியதாக இருந்தது. மக்கள் மீது அத்துமீறினான். குர்ஆன் சொல்லுகிறது, மக்கள் மீது அவன் அநியாயம் புரிந்தான், அத்துமீறினான். ஆண் குழந்தைகளை அவன் வெட்டினான், பெண் குழந்தைகளை விட்டுவிட்டான். ஏனென்று சொன்னால் ஆண் குழந்தைகள் வளர்ந்து அவனை அழிக்கக்கூடிய ஒரு அரசன் அதிலிருந்து வந்து விடுவான் என்பதாக அவனுக்கு பயம்
என்ற அந்த அடிப்படையில் ஆண் குழந்தையை அழித்தான், பெண் குழந்தைகளை விட்டுவிட்டான் என்பதாக குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான இந்த செயல்களை செய்து வந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் நபர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. 6 லட்சம் நபர்களையும் அழைத்துக் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகின்றார்கள். ஃபிரௌனை விட்டு செல்லுகின்றார்கள், அந்த நகரத்தை விட்டு செல்லுகின்றார்கள். ஃபிரௌனும் அவருடைய கூட்டாளிகளும் இவர்களை விடக்கூடாது, இவர்களை நாம் துரத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே, பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றார்கள். இடையிலே இறைந்தது வருகின்றது. அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே அந்த தடியை எடுத்து அடிக்கின்றார்கள். 12 பாதைகளாக பிரிகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாதையிலே செல்லுகின்றார்கள். ரோட்டிலே நடப்பதை போல, சாலையிலே நடப்பதை போல அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நடந்து செல்லுகின்றார்கள். இந்த கரையிலும் இந்த கரைக்கு, கடலின் மீது, நதியின் மீது. இதை பார்த்த ஃபிரௌன் அவருடைய கூட்டாளிகளும், உங்களுக்கு மட்டும்தான் இந்த நதி இடம் கொடுக்குமா, நாங்களும் அதிலே வருவோம் என்பதாக பின்தொடர்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த நதிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இது வெறும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை, தண்ணீரின் மீது நடக்கக்கூடிய இந்த சலுகை அவர்களுக்கு மட்டும்தான், ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் அந்த நதியிலே அழிக்கப்பட்ட தினம்தான் இன்றைய தினம். இதை வெற்றி தினமாக அவர்கள் கொண்டாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் இன்றைய தினம் நோன்பு வைத்திருக்கிறீர்கள்? அதற்கு சொன்னார்கள் யூதர்கள், எங்களை சார்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, உங்கள் கூட்டத்தார்களுக்கும் வெற்றி கிடைத்த தினம் இன்றைய தினம் என்பதாக சொல்லப்பட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்ன அவர்கள் யூதர்கள் அதை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம், உங்களை விட நாங்கள் அதிக உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றோம், எனவே நாங்களும் அன்றைய தினத்திலே நோன்பு நோக்கம் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளை அதிகப்படுத்த சொன்னார்கள். முந்தைய ஒரு நாள் சொன்னார்கள், அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அதில் சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டு நான் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளை நான் முந்தி வைக்கும் என்பதாக சொன்னதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, எனவே அன்றைய தினத்திலே நோன்பு வைத்தார் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக வரலாற்று நிகழ்வுகள் நிறைய நடந்த நாள் தான் இன்றைய தினம். சரி, துக்க தினம் என்று சொல்லுகின்றார்களே, துக்க சம்பவம் ஏதேனும் நடந்ததா என்று நாம் வரலாற்றில் பார்த்தால் ஆம், நடந்திருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பேரனார் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இன்றைய தினத்தில் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரியத்திற்குரிய பேரனாக இருந்தார்கள். நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அவருடைய பிரியத்தை பற்றி. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் வழியில் உட்கார வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இருவரும் என்னுடைய பிரியத்திற்குரியவர்கள். யார் இவர்களை பிரியப்படுகிறீர்களோ என்னை பிரியப்பட்டவரை போன்றவராவார். யார் இவர்களை கோபப்படுகின்றீர்களோ என்னை இவர்களை எதிர்க்கிறீர்களோ அவர்கள் என்னை எதிர்த்தவரை போன்றவராக என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் தன்னுடைய பேரனாரை பற்றி. நபி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இன்றைய தினத்தில் ஷஹீதாக்கப்படுகின்றார் சொன்னால் எதன் காரணமாக என்பதை நாம் வரலாற்றில் பொழுது முஆவியா ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அதற்கு முன்னுள்ள ஆட்சி வரை ஹலீஃபா என்ற ஒரு அடிப்படையிலே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஹலீஃபாக்கள் எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக அடுத்து இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் இப்படியாக இந்த அடிப்படையிலே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா அதுவரைக்கும் ஒரு சரியான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையான முறையிலே அமைக்கப்பட்டது அந்த ஆட்சி. ஆனால் அதற்கு பின்பாக வாரிசு அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் யசீத் என்பவரை ஹலீஃபாவாக நியமிக்கின்றார்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர் அடிப்படையில்.
இப்பொழுதுதான் அந்த மக்கள், இஸ்லாமிய மக்கள் வெகுண்டு எழுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யசீத் என்பவர் சரியானவராக இல்லை என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். மக்களின் மீது அடக்குமுறை செய்யக்கூடியவராக இருந்திருக்கின்றார் என்பதை புரிந்தவர்கள் தான் அவரை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு போர்க்களம் ஏற்படுத்தப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையாக இருந்து அந்த நேரத்திலே அந்த போரை, கர்பலா என்ற இடத்திலே போரை சந்தித்தார்கள். யசீத் என்ற கூட்டத்தார்கள், அவருடைய கூட்டத்தார்கள் நிறைய இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் மிக குறைவானவர்கள் தான் இந்த போரில் கலந்து கொண்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது 13 அம்புகள் அவர்கள் மீது பாய்ச்சப்படுகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மீது பாய்ச்சப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அன்றைய அந்த நடந்த அந்த சோக நிகழ்வு நடந்த தினம்தான் இந்த பொதுவாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஆனால் அன்றைய தினத்திலே அதை நாம் ஒரு சோகமாக எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அது ஒரு இயற்கை தான். நமக்கு பிரியமானவர்கள் யாராவது இறந்து விட்டால் அதை நாம் துக்கமாக இருப்பது என்பதெல்லாம் தவறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், 3 நாட்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். யாராவது இறந்து விட்டால் ஒரு 3 தினங்கள் 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யாதீர்கள், நீட்டாதீர்கள். ஆனால் ஒரு மனைவி, அதாவது கணவனை இழந்துவிட்ட மனைவி 4 மாதம் 10 நாட்கள் என்ன செய்வார்கள், துக்கம் அனுஷ்டிக்கலாம் என்பதாக நபி அவர்கள் வழிமுறையை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அந்த விஷயத்திலே இன்றளவிலும் நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்றோம் என்ற பெயரிலே அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. நிறைய என்ன செய்கின்றார்கள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் அந்த விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் மதீனாவின் மீது கேடு நினைக்கின்றானோ அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்குரிய தண்டனை சொன்னார்கள், உப்பு நீரிலே தண்ணீரிலே உப்பு கரைவதை போல, தண்ணீரிலே உப்பை போட்டால் எப்படி கரையும் அதுபோல கரைந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா. அந்த கோபத்திற்கு உள்ளானவன் தான் யசீத். ஏனென்று சொன்னால், மதீனாவின் மீது தேவையில்லாம ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தி மக்களை தாக்கி இது போன்ற நிறைய விஷயங்களை செய்திருக்கும் என்பதாக வரலாற்றில் பதியப்படுகின்றது. எனவே அந்த கோபத்திற்கு உள்ளானவன் தான் யசீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதை எச்சரிக்கையாக சொன்னார்களோ, மதீனாவின் மீது நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கேடு நினைக்காதீர்கள், தவறாக மதீனாவாசியை நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள், அவர்கள் மீது பிரியம் கொள்ளும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டதுல்லவா. இதற்கு எதிராக செயல்பட்டவன் தான் அன்பிற்குரியவர்களே. நாம் இப்பொழுது இந்த விஷயத்திற்கு ஒரு புறம் இது இருக்க, இன்றைய ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய பெயரால் நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்றோம் என்று இன்றைக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் விதானத்துக்கு நடைபெறுவதை நாம் பார்த்து கொள்வோம். அதில் ஒன்றுதான் என்ன செய்வாங்க, மார்பிலும் முகத்திலும் கிழித்து கொண்டு ரத்தத்தை வெளியாக ஓட்டுவார்கள். என்ன செய்வார்கள், கத்தி சொல்வார்கள், ஹுசைன் ஹுசைன் என்பதாக அவர்கள் என்ன செய்வார்கள், பெயரை எல்லாம் உச்சரித்து கொண்டு அவர்கள் இரத்தத்தை வெளியாக்கி கொண்டு இந்த அடிப்படையில் தான் என்ன செய்வார்கள், கஞ்சா எடுப்பது, நெருப்பு எடுப்பது, நிறைய தேவையில்லாத விஷயங்கள் என்ன செய்யணும் நடந்து கொண்டு இன்றைக்கும் இருக்கின்றது. ஆனால் அவருடைய பெரிய ஒரு பெருமையால் இதுவெல்லாம் அதிகமாக மறைந்து விட்டது. ஏனால் சொல்லப்பட்டு என்ன செய்கின்றது, இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற விஷயத்தை சொல்லப்பட்டு விட்டது. எனவே மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு புரிந்து கொண்டார்கள். இஸ்லாம் தூய்மையான மார்க்கம், ஒரு தூய மார்க்கம், நேர்வழி காட்டப்பட்ட மார்க்கம். இதிலே தேவையில்லாத விதார்த்துகள், அனாச்சாரங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கின்றார்கள். நூதனமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களை வழிகெடுக்கக்கூடியது. புதிதாக இன்றைக்கு நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கின்றீர்கள், அதெல்லாம் பிதாத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி. பிதாத் என்னது, நூதனமானது.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புதுசா பிடிச்சிருக்கோம், அது உங்களுடைய மனம் என்ன சொல்லுங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை ஒரு மார்க்கமாக கருதி அதை நாம் வழியில் நடத்தி அது ஒரு இபாதத்தாக நாம் இருக்கணும். ஏனால் அதுதான் நூதனம் என்பதாக சொல்லப்படும். இல்லை என்று சொன்னால் மார்க்கம் என்பது வழிகாட்டப்பட்டு விட்டது, நேர்வழி காட்டப்பட்டு விட்டது, பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதாக குர்ஆனில் எல்லாம் சொல்கிறார். ஏனெனில் இஸ்லாம் அதை பரிபூர்ணமாக்கி விட்டால்தான் யாரும் என்ன செய்ய தேவையில்லை, வழிகாட்டுவதற்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. குர்ஆன் மிக தெளிவாக அவர் வழிகாட்டி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தும் காட்டிவிட்டார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. இது போன்ற தேவையில்லாத அனாச்சாரங்கள் முஹர்ரம் என்ற அந்த மாதத்திலே தேவையில்லாத நிறைய அனாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது.